1 2 3 Happy birthday to you. என்ன ஒண்ணு கோச்சிக்காதம்மா. நான் எவ்வளவு சொல்லி அவங்க கேட்கல. நாமெல்லாம் ஒன்னா ஹாலிடேஸ்க்கு வந்திருக்கோம். பழசையே நினைச்சிட்டு இருந்தா எப்படிமா? உன் பிறந்த நாள்ல உங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு இன்னும் எத்தனை வருஷம் தாமா நல்ல நாள் அழுதுகிட்டே இருப்பேன். ஆமா ஆண்டி, நீங்க சேடா இருந்தா நாங்க எப்படி ஹாப்பியா இருக்க முடியும்? தயவு செஞ்சு வந்து கேக் வெட்டுங்க ஆண்டி. டேய், பூஸ்ட் கொண்டு வந்திருக்கேன், எழுந்துடா. இதே வேலையா போச்சு. மாதவா, யாராவது மாதவனை பாத்தீங்களா? டெய்லி சொல்ற பதில் தான் எங்களுக்கு தெரியாது. பொடி வாயாடி. தாரா, சாப்பிட்டுட்டே எழுதுமா. பாப்பா, எனக்கு நிறைய ஹோம்வொர்க் இருக்கு. ஏய் மாதவா, மாதவன் எதுக்கடி தேடுற? உன் பொண்ணு அழுதிட்டு இருக்கா, என்னன்னு கேளு. அவள அவர் பாத்து. அம்மா, மெதுவா மெதுவா. மாதவா, ஏய் வடை எல்லாம் காலி பண்ணிடாத. மாதவனுக்கு வடை என்ன பிடிக்கல? ஏற்கனவே சாப்பிட்டாமா. சாப்பிட்டானா? எப்போ? காலங்கத்திலே சாப்பிட்டு போயிட்டானே. எங்க? ஏதோ முக்கியமான சப்ஜெக்ட்டுக்கு போறேனாருமா. முக்கியமான சப்ஜெக்டா? மேல் கோலியா கீழ் கோலியா? மேல் கோலி. ஏரியில போய் கோலி விளையாடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? அதுவும் காசு வச்சு விளையாடுற. என்ன அடி? உனக்கு தெரியாதுமா அவன் என்ன பண்ணான்னு. சேரியில போய் அவக்கு நான் தான் அவனை அனுப்பி வச்சேன். வாட்? என்ன வாட்? என்ன தப்புங்கற? உள்ளே அடைஞ்சிருந்தா உலகம் தெரியாது. நான் தான் அவனை அடிக்கடி வெளியில அனுப்புறேன். ஆமா, கோலி விளையாடுனா என்ன தப்பு? இன்னைக்கு குறிப்பாத்து அடிக்கிறவன் தான் நாளைக்கு ஒலிம்பிக்ல கோல்ட் மெடல் எடுப்பான். என்ன நீ? ஐயோ, டேய் காமி, என்னடா இப்படி குழந்தை போட்டு அடிச்சிருக்க? நீ மனுஷனா மிருகமா? நீ எல்லாம் ஒரு மேஜிஸ்ட்ரேட். நீ டெய்லி கிரிமினல்ஸ் பாக்குறல, அதனால தான் உன் குழந்தை உன் கண்ணுக்கு கிரிமினலா தெரியறான். இவர் முன்னாடி நிக்காதடா. வாடா. குழந்தையோட அருமை தெரியாம இப்படி போட்டு அடிச்சு. அண்ணா, நீ பெரிய மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் சொல்றது நீ கொஞ்சம் கேளு. பிறக்கும் போது எல்லா குழந்தைகளும் நல்லவங்க தான். வளரும் போது அவங்க நல்லவங்களா ஆறதும் கெட்டவங்களா ஆறதும் நம்மளோட வளர்ப்புல இருக்குன்னா புரியுதா? வாழ்க்கை பூரா அந்த கோட்டையும் கேஸையும் கட்டிக்கிட்டு அழுதுட்டு இருக்கே. மாசத்துல 2 நாள் நீ இவனை கட்டிக்கிட்டு அழுது பாரு. இவனும் மாறுவன், நீயும் மாறுவ. பட போலாம். அல்லாதடா, சொன்னா கேளுடா. ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அல்லாதடா, அல்லாதடா. டேய் மா, ஏன்டா அழுவுற? அவன் நாளையில இருந்து ஸ்கூலுக்கு வரமாட்டான்டா. இவங்க அப்பாவை வெடிகுண்டு கேஸ்ல புடிச்சிட்டு போனாங்களே, அதுக்கு நாளைக்கு தான்டா தீர்ப்பான். கண்டிப்பா தூக்கு தண்டனையோ இல்ல ஆயுள் தண்டனையோ கிடைக்குமாண்டா. அதனால இவங்க அம்மா இவனை கூட்டிட்டு நாளைக்கு இந்த ஊரை விட்டே போறாங்களாண்டா. எங்களெல்லாம் மிஸ் பண்ணிருவியோன்னு அழுவுறியாடா? எங்க அப்பா எவ்வளவு நல்லவர் தெரியுமாடா? அவர் இல்லாம எப்படிடா என் மேல எவ்வளவு பாசமா இருப்பாரு தெரியுமாடா? உங்க அப்பா உண்மையிலேயே நல்லவராடா? ஆமாடா. அழாதடா, எனக்கு தான் அம்மா இல்ல. உங்க அம்மாவாச்சு நல்லா இருக்கட்டும், கவலைப்படாத. உங்க அப்பாவுக்கு ஒன்னும் ஆகாது, நான் இருக்கேன்ல. ஆமா, இப்ப என்ன பிரயோஜனம் நீ எனக்கு அம்மாவா இருந்து? எனக்கே 6 வயசு தான் ஆகுது. என் சாப்பாடை நானே சாப்பிட்டுக்கிறேன். நீ அந்த 10 வயசு எருமை கடாக்கு போய் நீ ஊட்டி விட்டுட்டு இருக்கிற. என்ன பண்றது? ஊட்டினாதான் அவன் சாப்பிடுறான். அப்படியே பழகிட்டான். நீ எனக்கு அம்மாவே இல்ல அவனுக்கு அம்மாவா? 2 பேருக்கும் தான். பாருங்க பாட்டி, உனக்கு அம்மா இருக்காங்க, அவனுக்கு அம்மா இல்லையே. பாவம், அவங்க அப்பா இருந்தா அன்பா இல்ல. அதானே டெய்லி இதேதான் சொல்றீங்க. சாப்பிடு. இட்ஸ் ஓகே. என்னது மணி 7:30 ஆச்சு. ஸ்கூலுக்கு போக வேணாமா? சீக்கிரம் சாப்பிடுங்க. என்னடா அது? சாம்பார்ல இவ்வளவு உப்பு. என்ன சமைக்கிற நீ அறிவு கெட்டவனே? கரெக்டா தானே இருந்துச்சு. எல்லாரும் சாப்பிடுறாங்களே. அப்ப நான் போய் சொல்றேனா? ஆமா. என்னம்மா சாப்பிட்டு பார்த்து நான் சொல்றேன். உங்க சாம்பார்ல உப்பு கொட்டினது நானு, ஆனா தண்டனை அவனுக்கா? என்ன ஜட்ஜோ? என்ன வேணும் உனக்கு? நான் சொல்றேன். எவனோ வச்ச பாம்புல யாரோ செத்தாங்க. அதுக்காக வெடிகுண்டு மருந்து வச்சிருந்தவனை பிடிச்சு அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுல என்ன நியாயம்? யார சொல்ற நீ? சின்னசாமி. தீர்ப்பு சொல்ல போறியே? அவனோட பையன் இவனோட கிளாஸ்மேட்டான். அவன் அழறதை இவனால பார்க்க முடியல. பாவம். அந்த ஸ்கூல்ல தான் கலெக்டர் பையன் படிக்கிறான், வக்கீல் பையன் படிக்கிறான், போலீஸ்காரன் பையன் படிக்கிறான். உனக்கு வெடிகுண்டு சின்னசாமி பையனா ஃப்ரெண்ட் இல்ல? டேய் நிறுத்தடா. அவ தாய் இல்லாத பிள்ளை அடிக்காதடா. ஏண்டா
இன்னும் உனக்கு 10 வயசு கூட ஆகல. ஆனா இத்தனை மாசமா விசாரணை செஞ்சுக்கிட்டு இருந்த எனக்கு தீர்ப்பு எப்படி எழுதணும் நீ சொல்லி தெரியா? ஆமா, இந்த தடவை என்ன ரேங்க் நீ? 5th ரேங்க். அவங்கிட்ட கேட்டேன், என்ன ரேங்க்? 5th. அப்போ உன்னை விட 4 புத்திசாலிங்க இருக்காங்கல்ல உன் கிளாஸ்ல, அவங்க கூட மட்டும் பழகு, இல்லனா தோலை உரிச்சிடுவேன். இங்க என்ன வேடிக்கை? போங்க. சரி சரி போட்டு அனு கேட்டா நான் கோர்ட்டு கிளம்பிட்டேன்னு சொல்லு. சரிங்க ஐயா, நான் எடுக்கிறேன் ஐயா. பரவாயில்ல, நான் எடுக்கிறேன். ஹலோ, மேஜிஸ்ட்ரேட் சுப்பிரமணியம் ஹியர். அப்பா, என்ன காப்பாத்துங்கப்பா. எனக்கு கடத்திட்டு வந்துட்டாங்கப்பா. என்னடா சொல்ற? ஸ்கூலுக்கு போலியா நீ? நான் ரிக்ஷால இறங்கி ஸ்கூலுக்கு வரும்போது சார் அடிக்காதீங்க சார். வலிக்குது சார். நான் போலீஸ் கிட்ட பேசல, எங்க அப்பா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்னடா சொல்ற நீ? யோ ஜட்ஜே. ஏய், யார் நீ? Who are you? உனக்கு புள்ள மேல பாசமே கிடையாதா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவன் எனக்கு ஒரே ஒரு புள்ள தான். அவனா எனக்கு உயிர். உனக்கு புள்ள உயிரோட வேணும்னா அந்த சின்ன சாமியோட தீர்ப்பை மாத்தி எழுது. அவ விடுதலை ஆனதான் உன் புள்ளைக்கும் விடுதலை. என்ன புரிஞ்சுதா? கண்டிப்பா செய்யறேன் சார். என் புள்ள தான் எனக்கு முக்கியம். டேய் தூள் கிளப்பிட்டடா. இப்பவே நீ நல்லா நடிக்கிறடா. பேசாம நீ சினிமாக்கு போலாம்டா. அதெல்லாம் பின்னாடி பாத்துக்கலாம். டேய் மாதவா, உன்னை பார்க்க உங்க அத்தை வந்திருக்காங்கடா. இதை பாருமா, 24 மணி நேரம் தான் பரோல் டைம். இந்த போலீஸ்காரர் தான் உன் கூட வருவாரு. ஒழுங்கா போயிட்டு ஒழுங்கா வரணும். ஓகே ஓகே. இத பேக் பண்ணிருங்க. இது 25 ரூபாப்பா. தர பேக் பண்ணிய. வழியில என் ஃப்ரெண்டு மகா வீட்டுக்கு போயிட்டு போலாமா அத்தை? ப்ளீஸ். சரி வா. உன் மயம் வரா. உன் மயம் கூட போலீஸ் வருது. கூட ஒரு அம்மா வராங்க. எடுத்து எதுக்கு போலீஸ கூட்டிட்டு வர? சீக்கிரம் எடுத்து வைங்க. தட்டி இறக்குங்கடா. இறக்குங்கடா. மா, யார் வந்திருக்கா பாரு. ஐயா, என் ராசா வாயா. இந்த சின்ன வயசுல எங்களுக்காக செயலுக்கெல்லாம் போயிருக்கே ஐயா. எங்க அம்மாக்கு பிறந்தா நான் நினைச்சுக்கிறேன் ஆண்டி. நான் சீக்கிரம் வந்துருவேன். நீ சீக்கிரம் வந்துருவ. ஆனா எங்க அப்பா வரதுக்கு தான் 14 வருஷம் ஆகும். அதான் எங்க அம்மா கவலை. நீ சும்மா இருடா. நீ வாயா, வந்து உட்காரு வா. ஏன் ராசா,